இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 கேன் போடலாம், 50 கேன் கூட போடலாம். ஆனா 50 கேன் போட்டா வண்டி வந்து நமக்கு போயிடும். ஸோ அதனால இந்த டாடா ஏசியை பொறுத்தவரையும் நம்ம அது ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு ப்ளஸ். எவ்வளவு கேன் வேணாலும் போட்டுக்கலாம், டைம் ரொம்ப சேவ் ஆகுது. கார்னா நம்ம 2 டைம் 3 டைம் போற மாதிரி இருக்கு. இதுல வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகுது. இப்ப எங்களுக்கு வந்து இது வந்து அதுல வந்து நிறைய பெனிஃபிட் தான் சரிங்களா. மைலேஜ்லயும் பரவாயில்ல இது. அதே மாதிரி வந்து கார்னா பெட்ரோல் நிறைய டைம் போடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லா கார் வந்து ரொம்ப அது அடி வாங்குற மாதிரியே தோணுச்சு. ஆனா இது எவ்வளவு பரவாயில்ல இது. இப்ப அடுத்து நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹோட்டல் கலெக்ஷன் போயிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி வண்டியில வந்து கலெக்ஷன் பண்ணிட்டோம். 2-3 இடத்துல கலெக்ஷன் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலுக்கு கலெக்ஷன் போயிட்டு இருக்கோம். அங்க வந்து கம்பல்சரி காலையில சாயந்தரம் பிடிச்சே ஆகணும் பாருங்க. இதுதான் ஹோட்டல் ஃபேர். இப்போ வந்து நம்ம இந்த ஹோட்டல்ல வந்து மொத்தமா கலெக்ஷன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 கேன் கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இப்போ நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டு இப்ப நேரம் வந்து திருப்பி அடுத்த கலெக்ஷன் போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். அது கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கேனு 2 கேனு 3 கேனு இந்த மாதிரிதான் அது கலெக்ஷன் பண்ற ஏரியா. அங்க தெரியுது பாத்தீங்களா, அங்க விநாயகர் செய்யறவங்க அவங்களும் இப்ப கலெக்ஷன் வந்துருக்கோம். அவங்க கிட்டயும் எடுத்து நம்ம போறதான். இவங்க நம்ம கிட்ட ரெகுலரா வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8 கேன் எடுப்பாங்க பாருங்க. அவர் கேன் எடுத்துட்டு வந்து நம்ம வண்டி கிட்ட தான். ஃபைனலா நம்ம தண்ணி கம்பெனிக்கு வந்தாச்சு. அந்த 2வது கேட்ல தான் நம்ம ரிவர்ஸ் விடணும். இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் தண்ணி கேன் எல்லாம் ஏத்திட்டு சப்ளை பண்ண போறோம். ஃபுல்லா வண்டி ஃபுல்லா லோடி ஆச்சு, அது ஏத்தியாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு கேன் நம்ம கலெக்ஷன் பண்ணோம்னா 80 கேன் சரிங்களா. 80 கேனை கலெக்ஷன் பண்ணிட்டு இப்ப இறங்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்க்ளூடிங் இதுல நம்ம பர்சனல் கேன், நம்ம கடையோட கேன் ஒன்று இருக்கு. இங்க இருக்க பாருங்க, நம்ம சீட்டு கிட்ட வச்சிருக்கோம். இது நம்மளோட கம்பெனியோட பர்சனல் கேன், நம்ம வீட்டோட கடையோட பர்சனல் கேனு. இப்ப இறக்குறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் கலெக்ஷன் பண்ணுவோம் அவங்க கிட்ட ஒன் பை ஒன் எல்லாம் இறக்குறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். எப்படி இறக்க முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க. 1/2 மணி நேரத்துல இறங்கி முடிச்சிடலாம். 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல இறங்கி முடிச்சிடலாம். நமக்கு இதுல டைம் ஆகுது, டிலே ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி பிடிக்கிறது கழுவுறது இது மட்டும் தான் டிலே. அது மட்டும் தான் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 200 கேன் அப்படி போடுற மாதிரினா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல தண்ணி முடிச்சிடலாங்க. வண்டி எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னா ஃப்ரீயா போய் முடிச்சிடலாம். இப்ப நான் போகும்போது பாத்தீங்கன்னா வண்டியே எதுவுமே இல்ல, போன உடனே கம்பெனி ஃப்ரீ ஆயிடுச்சு, உடனே ஆயிடுச்சு. இதே வண்டி இருந்தா கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கம்பல்சரி ஆயிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். ஸோ இப்படிதான் தண்ணி கேன் பிசினஸ் போயிட்டு இருக்கு நம்மளது. சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம்.